இந்த பெரியார் பற்றின அவதூறுகள்லாம் வந்து நிறைய ஒரு முகநூல்லையும் சரி எல்லா இடங்களையும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பெரியாரை வந்து நீங்கள் ஒரு பாலியல் ரீதியாக அவதூறு கலப்புறதுனாலையோ அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுனாலையோ அவரை இழிவுபடுத்த முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் வேங்கைவேல் மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கொடூரம் நடக்குதுன்னா அங்கே பெரியார் நிச்சயமாக இழிவுபடுத்தப்படுறார். நாங்குநேரியில் மாதிரி ஒரு சாதிய கொடுமை நடக்குதுன்னா அங்கே பெரியார் தோற்று போகிறாரு. நீங்கள் அம்பேத்கர் பெரியார் அவங்க வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நொடியையும் வந்து இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்கும் ஜனநாயகப்படுத்துவதற்கும் வந்து ஒவ்வொரு நொடியையும் தான் வாழ்க்கையில் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை நினச்சா எனக்கு உண்மையிலே கண்ணீர் வருது, உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் இந்த சமூகம் இன்னும் சாதிய சமூகமாக தான் இருக்குது. அதை எப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம்? நம்ம வந்து இப்போது பார்ப்பனியம் வந்து பார்ப்பன மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் பார்ப்பன மேலாதிக்கம் வந்து அது நிறைய முகமூடிகளோடு வரும். எல்லா இடத்துலையும் பல முகமூடிகள் நனைஞ்சிட்டு வரும். இங்கே பார்ப்பனியம் எப்படி உயிர் வாழுதுன்னா சாதியத்தினால தான் உயிர் வாழுது. தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் எப்போ போகும் அப்படின்னா இந்த சமூகத்திலேருந்து சாதி போகும்போது தான் பார்ப்பனியம் போகும். இந்த உண்மையை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து செயல்பட போகிறோம்? பெரியார் வந்து காலம் முழுக்க எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவரோட அடிப்படை ஒன்று தான். அவர் வந்து சாதி ஒழிப்புக்காக தான் போராடினார். அம்பேத்கர் பல துறைகளில் அவர் நிபுணத்துவம் பெற்று அவர் பேசியிருந்தாலும் சாதி ஒழிப்புக்காக தான், அதுதான் அவரோட ஒரு பிரைமரியான ஒரு ஃபைட்டுங்கிறது ரெண்டு பேரும் பண்ணது அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு அதை நம்ம அதில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன வரலாறு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். திருப்பி நாம் வந்து மொழிக்காக போராட வேண்டிய சூழல் ஏன் வருது? ஏன் திருப்பி கல்வி உரிமைக்காக நாம் போராடுறோம் அப்படின்னா இந்த சமூகம் சாதியால் சீரழிஞ்சிருக்கு. பார்ப்பனியம் அப்படிதான் நம்ம மூலையில் உட்காந்துருக்கு, அப்படிதான் அவங்க நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்ப்பனியம்னா வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இல்லை, அவங்க நம்மக்கிட்ட சைக்கலாஜிக்கல் ப்ரெசன்ஸ் தான் நம்ம மைண்டில் இருக்காங்க. அவங்க தான் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த சாதி வெறுப்பு இந்த 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 பிரிவினைகள் எல்லாத்துக்கும் வந்து அதுதான் வந்து பார்ப்பனியம். நாம் வந்து இங்கே இல்லை, இந்த துறையில் இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு கண்ணு முழிச்சு பாருங்கள், நிர்கதியாக இருக்காங்க தலித் மக்கள்.